இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் இந்த பூமியில வாழும்போது கஷ்டங்கள் இல்லாம, துக்கங்கள் இல்லாம, வலிகள் இல்லாம, குறைவுகள் இல்லாம, வியாதிகள் இல்லாம, மரணம் இல்லாம சந்தோஷமாய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாம பார்க்கிற இந்த பூமியில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. 2 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதற்கு முடிவுதான் என்னங்க? அதற்குதான் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு விடை இருக்கிறது. வாங்க அது என்ன என்பதை நாம் பார்ப்போம். லேகியோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் லேகியோன் கிடையாது. அவனுக்குள் 6000 பிசாசுகள் இருந்தபடியால் அவன் லேகியோன் என்று அழைக்கப்பட்டான். துன்புறுத்தப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு கல்லறைகளில் வாழ்ந்து தன்னை தானே காயப்படுத்திக் கொண்டு இருந்த ஒரு கொடூரமான ஒரு மனிதன். அவனை நேசிப்பதற்கோ அவனுக்கு உதவி செய்கிறதற்கோ யாரும் கிடையாது. அவனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார், அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாங்க இயேசுவோடு கூட கடலில் நாம் பிரயாணம் செய்ய போகிறோம். அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் நாம் காண போகிறோம். புயல்களையும் போராட்டங்களையும் பிசாசின் தடைகளையும் எதிர்த்து போராடி ஒரு இழந்து போன ஆத்துமாவை மீட்பதற்காக ஆண்டவர் பிரயாணம் செய்கிறார். லேகியோனை சந்தித்தார். அவன் வாழ்க்கை மாறினது. பிசாசுகள் பிடித்திருந்தவன் ஆண்டவருடைய சீஷனாக மாறினார். பிசாசுகள் தங்கியிருந்த அவன் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறினது, வசிப்பிடமாய் மாறினது. சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தவன் இப்பொழுது விடுதலையாய் கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புகிறவனாய் மாறினான். இதே போல நீங்க உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? யாராலும் கவனிக்கப்பட முடியாம, நேசிக்கப்பட முடியாம, தேவையற்ற ஒரு நபராக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் உலகத்துல எதையெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில வரும்போதுதான் பரிபூரணமான சந்தோஷம், பரிபூரணமான விடுதலை, பரிபூரணமான சமாதானம், நித்திய ஜீவன் உண்டாகும். ஒரு லேகியோனை சந்திப்பதற்காக கடலை கடந்து வந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீட்பதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவருடைய ஜீவனை கொடுத்தார். பரலோக வாசலை திறந்தார். அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் மாத்திரமே உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். அவருக்கே மகிமை உண்டாவதாக.